தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கினா தேவையுள்ள ஒரு பொருளை விற்க வேண்டி வந்துடும். வணக்கம் உறவுகளே, ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த ஒரு அற்புதமான இந்த வருடத்துல ஒரு முக்கியமான டெசிஷன் எடுங்க. பார்க்கறது எல்லாம் வாங்குறது. அதுக்குன்னே நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ணாக்கள் நிறைய தேவையில்லாத பொருளை வாங்குறதுக்கு எதுனே தெரியாம நிறைய இன்ஸ்டாகிராம் சேனல்ல போடுறாங்க, யூடியூப்ல போடுறாங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுங்க. 2026 வருஷத்துல நான் எவ்வளவு சேவ் பண்ணோம், நிதி சுதந்திரம் வேணும் அப்படின்னா இந்த இலக்கை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மந்த்லி எவ்வளவு சேவ் பண்ணும் அப்படின்ட்டு. ஒரு பொருள் நீங்க வாங்கணும் அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் தள்ளி போட்டீங்கன்னா அந்த பொருள் ரியலா தேவையா தேவையில்லாத பொருளான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லா ஃபினான்சியல் மேகசின் சொல்லக்கூடிய விஷயம்தான், தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா தேவையுள்ள ஒரு பொருளை விற்க வேண்டி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கடன்லயே இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தேவையில்லாத பொருளை வாங்குறது தான். இஎம்ஐ வாழ்க்கை. இஎம்ஐ வாழ்க்கையிலிருந்து பர்மனன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஎம்ஐக்கு மாறணும்னா இன்னைக்கு அந்த டெசிஷன் எடுங்க. இன்னைக்கே உங்களுடைய டைரிஸ்ல நோட் பண்ணுங்க. ஒரு நிதி சுதந்திரமா ஒரு வாழ்க்கையில தில்லா தெம்பா வெளியே நீங்க நடமாறணும் அப்படின்னா இந்த ஃபினான்சியல் டிசிப்ளின் கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க, சேர்ந்து ஜெயிப்போம். Thank you.